அம்மா வாமா போய் தேடலாம். ஏன் பயப்படுறீங்க? வாங்க. எங்கே போயிட போகிறா? கிடச்சிருவா. அங்கே தான் எஃப்எம் ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயாவது இருப்பா. வாங்கம்மா போகலாம். லேட் ஆகிட்டே இருக்கு. வாங்கம்மா வண்டியில் இருங்க. அம்மா நீங்கள் ஆஃபீஸில் போய் விசாரிங்கம்மா. நான் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்க்குறேன். சரி. என்னங்க மேடம், என்னங்க எங்கே போகிறீங்க? மேலே என் பொண்ணு ஆராதியா இருக்கா. ஆர்ஜி ஆடிஷனுக்காக இங்கே வந்திருந்தா. இன்னும் அவள் வீட்டுக்கு வரல. இங்கே இருக்காளான்னு பார்க்கணும் ப்ளீஸ். எஃப்எம்குள்ளே யாரும் இல்லைம்மா, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. உள்ள யாருமே இல்லை. நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அட சொன்னா கேளுங்கம்மா. எங்கே போகிறீங்க? செக்யூரிட்டி மேம், என்ன பிரச்சனை? எக்ஸ்கியூஸ் மீ மேம், my daughter Aradhya had come for RJ audition. She hasn't come home ma'am. What? இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆராத்யா தான் செலக்டட் கேண்டிடேட் and அவளோட ப்ரோக்ராம் broadcast ஆனது 6:30 PM. இப்போ டைம் 11:30. I know. Can I once just check inside? Some miscommunication has happened. இல்ல, அங்க யாரும் இல்ல. Are you sure she's not there? இங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேம். ப்ளீஸ் சீக்கிரம் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. இந்த ஏரியால மேம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விசாரிச்சிங்களா? என்ன சொன்னாங்க? உள்ள இல்லன்னு சொல்றாங்க. ஐயோ அழாதீங்க. இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. வாங்க போய் பார்க்கலாம். அக்கா இந்த பொண்ணு இல்லம்மா, நான் எங்கேயும் பார்க்கல. இங்கேயும் யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. சரி வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். என்னாச்சு? வண்டி ஸ்டார்ட் ஆகலம்மா. ஒரு நிமிஷம். ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணா. என்னம்மா லேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஒரு பக்கம் பார்க்கறேன், நீங்க ஒரு பக்கம் இந்த பாருங்க. நேரத்தில் தனியாக போகாதீங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம். அது சூப்பரா இருக்கா? நாட்டு கட்ட மாதிரி கும்முன்னு இருக்குடா. ஏய் எங்கம்மா போறேன்? யாரா இது? இந்த ஏரியா புதுசா இருக்கு. ஆமாண்டா, சும்மா புதுசா இருக்கு. சூப்பரா இருக்கா மச்சான். அப்பா கும்முன்னு இருக்கு. பாடு நீ பாடிட்டே இரு மச்சான். பாடு நெல்ல விடாத. தத்து முன்னாடி நீ போனா பின்னால மச்சானே அடிச்சிட்டியா? ஏய் வண்டி நிறுத்து. கொஞ்சம் பின்னால வா. டேய் டேய் யாருடா நீங்க? இந்த இடத்துல இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா தொழில் பண்றியா? இது என்ன பாம்பே நினைச்சிட்டியா? நோ சார், என் பொண்ணு காணாம போயிட்டா. அவளை தேடிட்டு இங்க வந்தப்பதான் எல்லாரும் சொல்ற கதை தான். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. வா. இதெல்லாம் ரெசிடென்சியல் ஏரியா. இங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்க. இவங்க எல்லாரையும் வண்டியில ஏத்து. அட வண்டியில வா. ஏய் 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 ஏறுங்க ஏறுங்க. சார் சார் எதுக்கு சார்? சார் 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 நான் இந்த தப்பு பண்ணல சார். நட. நான் ஏதோ பண்ணலன்னு சொல்றேன்ல. நடன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத நம்புங்க சார். முதல்ல நீ உள்ள போ. எதுவா இருந்தாலும் அங்க சொல்லு. நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். அதுக்கட்டும் முதல்ல நீ இங்க உட்காரு. சார் ப்ளீஸ் சார். பேசாம உட்காரு. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத நம்புங்க. பேசாம போய் அங்க உட்காரு. சார் ப்ளீஸ் சார். இந்த மாதிரி எல்லாம் நாங்க நிறைய கேட்டோம். நான் சொல்றத கேளுங்க. நான் இந்த தப்பு பண்ணல. இவங்க தான் என்ன தொந்தரவு பண்ணாங்க. ரெண்டு பேரையும் உள்ள தூக்கி போடியா. சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் சார் சர்க்குல இறங்கி போச்சு மச்சான். மேடம் மேடம் வேண்டாம் மேடம், என்கிட்ட இருந்து என்னடா இந்த வயசுல இதெல்லாம் தேவையா உனக்கு? பிரிச்சிராதீங்க மேடம். மேடம் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் மேடம். ப்ளீஸ் மேடம் பிரிச்சிராதீங்க மேடம். யாருக்கு ஃபோன் பண்ற? யாருக்குமா ஃபோன் பண்ற? எம்எல்ஏக்கா இல்ல எம்பிக்கா இல்ல அதை விட பெரிய விஐபிக்கா? இவங்க எல்லாரும் உனக்கு பழக்கமா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் ப்ளீஸ். உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? பண்றது இந்த மாதிரியான வேலை மாட்டிக்கிட்டா கோவம் வருதா உனக்கு? அனுப்பிடுங்க
சரிங்க சார். வாயை மூடிட்டு அங்க போய் உட்காரு. பிரச்சனை ஏன் சத்தம் போடுறீங்க? ரோட்ல நின்னு தப்பான தொழில் பண்றா சார். No sir, please sir. He's lying sir. I'm from a respectable family sir. சாயந்திரத்துல இருந்து என் பொண்ணை காணோம் sir. I mean from evening my daughter hasn't come home sir. Please தமிழா sir, நீங்க? listen to me sir. He's lying. தமிழ்லயே சொல்லுங்க. நானும் தமிழ் தான். உட்காருங்க. சார் நான் என் பொண்ணை இன்னைக்கு எஃப்எம் ஸ்டேஷனுக்கு ஆடிஷன் காமிச்சிருந்தேன் சார். சாயந்திரத்துலேருந்து இன்னும் திரும்ப வரவே இல்லை சார். எங்கேயோ ஏதோ ஸ்மால் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. அப்பதான் இவங்க 2 பேரும் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க. என் பொண்ணை தேடி போனப்போ இவங்க 2 பேரும் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க. அதை இவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு சார். யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். என் பொண்ணை காணோம் சார். ப்ளீஸ். உங்க பொண்ணு டீடைல்ஸ் கொடுங்க. நான் தேட சொல்றேன். கோவிந்தோ எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. அவர் அங்க இல்ல சார், வெளியே போயிருக்காரு. என்னது வெளியே போயிருக்காரா? யாரை கேட்டு வெளியே போனாரு? உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். ப்ளீஸ் கம் டவுன். பாருங்க, ஐ அம் வெரி சாரி ஃபார் வாட் ஹஸ் ஹேப்பன்ட். நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். ஹலோ சார், ராஜ்பிகாரி ஏரியாவில் ஃபுட்பாத்தில் படுத்திருந்த 3 பேர் மேலே கார் ஏற்றிட்டு போயிட்டானுங்க சார். ஆக்சிடென்ட் கேஸா? இல்லை சார், ஹிட் அண்ட் ரன் கேஸ் சார். சார் சீக்கிரம் வாங்க சார். நான் வரேன். ஒரு வேலை செய்யுங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் ஸ்டாஃப் கிட்ட சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. ஓகே டிரைவர் சார், ராஜ்பிகார் எஸ்டேட் போ. ஓகே சார். ரைட்டர் இன்னும் வரலையா சார்? அவர் வந்ததும் சொல்கிறோம். அவர் வர இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அங்கே போய் பேசாமல் உட்காருங்க. டீ சாப்பிடுங்க. உங்க பேர்? தேவகி. எங்க இருக்கீங்க? பாலிகன் சர்க்குலர் ரோட். உங்க ஹஸ்பண்ட்? he is no more. ஓ சரி. இங்க உங்களுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? இல்ல, யாரும் இங்க இல்ல. உங்க பொண்ணு பத்தி சொல்லுங்க. சார், அவளோட பேர் ஆராத்யா. 10 வயசாச்சு சார். வெள்ளையா இருப்பா, ரொம்ப ஃபேரா இருப்பா. அண்ட் கன்னடா, பெங்காலி, இங்கிலீஷ் எல்லாமே பேசுவா சார். நேற்று சாயந்தரத்துலேருந்து அவளை காணும் சார். எப்போ இருந்து காணும்? சாயந்தரம் 6 மணிலேருந்து காணும் சார். நீங்கள் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் பக்கத்தில் போய் விசாரிச்சிங்கல்ல, உங்கள் பொண்ணு யார் கூட போனா, எந்த பக்கம் போனான்னு யாரும் சொல்லலையா? நேற்று ஓக் மார்க்கெட்டில் தேடிட்டு இருந்தப்போ ஒரு வயசானவர்கிட்ட கேட்டேன் சார். அவர் என் பொண்ணை யாரோ 3 பேர் கூட்டிட்டு போகிறத பார்த்தேன்னு சொன்னார் சார். பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா? இருக்கு. கொடுங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு அவளை தேடி பார்க்குறோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறோம். ஓகே சார். ஓகே, நீங்கள் கிளம்பலாம். சார், ஏதாவது பண்ணுங்க சார். கவலைப்படாதம்மா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தேடி பார்க்குறோம். பார்த்து ஜாகிரதை. சாரி சார். நேற்று ராத்திரி அந்த பிச்சைக்காரனை எங்கே பார்த்தேன்னு சொன்னீங்க?
சார் அது வந்து ஹாக் மார்க்கெட். என்னாச்சுன்னு என்னன்னு தெரியல. நேற்று ராத்திரி கூட நான் அவரை இங்கே தான் பார்த்தேன். திடீர்னு காலை இப்படி பார்த்தா இப்படி ஆயிருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையா? யார் இப்படி வந்து பண்ணி போட்டு போனாங்கன்னு தெரியல. சார் இங்க வயசான ஒருத்தர் பிச்சை எடுப்பாரு. ஆமா, காலையில பார்த்தா இறந்து போய் கிடந்தாரு. இங்க ஒரு ஆள் இருந்தாரு. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எடுத்து போயாச்சு. அக்கா இந்த குழந்தை எங்கயாவது பாத்தீங்க? இல்ல பாக்கலங்க. தெரியாது. பாக்கலல? இல்ல பாக்கலங்க. ஐயோ, ஆராதியோட பாட்டில், அவ பேக். சார் அக்கா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இது என் பொண்ணோட பாட்டில் அண்ட் பேக். நேற்று ராத்திரி அவங்க 10 வயசு பொண்ணு யாரோ இங்க கடத்திருக்காங்க. சின்ன பொண்ணு பாத்தீங்களா? இல்ல நல்ல வெள்ளையா இருப்பா. தெரியாது. அவங்களோட பொண்ணா சார்? நாங்க யாரையும் பார்க்கல. யாரு என்னன்னு தெரியாம எப்படி சார்? ஏய், உங்களை யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கீங்க. ஒழுங்கா சொல்லிடுங்க. இத பாருங்க, ஒழுங்கா கேட்கும்போது சொல்லிடுங்க. எல்லாம் அடிச்சா கொன்னுடுவேன். இல்ல சார், எங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல சார். இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். உங்களுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? சார் இல்ல சார், சம்பந்தம் இல்ல சார். சார் இல்ல சார். சார் கொல்கத்தால இருக்கிற அத்தனை பொறுக்கீங்களும் இங்க தான் இருக்கீங்க. ஷதீத்தோ, இந்த ஹிட் அண்ட் ரன் ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இப்போ செக் பண்ணு. உங்க வேலையெல்லாம் இங்க காமிச்சிங்க. ஒருத்தரும் இங்க இருந்து போக மாட்டீங்க சொல்லிட்டேன். என்ன முனி சார், உன் தொழில இன்னும் இல்லையா? சார் நான் அதெல்லாம் எப்போ விட்டுட்டேன் சார். நான் துர்கா அம்மாவோட ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்கேன். இதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் ஃபயாஸோட ஃப்ரெண்டு. ஃபயாஸை கேளுங்க சார், அவனுக்கு தெரியும். டேய், என்ன எதுக்காக சொல்ற சார்? ஜப்பான் ஓக் மார்க்கெட்ல பெரிய ஆளு சார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவனுக்கு எல்லாமே தெரியும் சார். சார் சாமி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். இவங்க தான் என்ன பிடிச்சிட்டு வந்தாங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். உண்மையை சொல்லணும், இங்க நடக்கிறதே வேற. தேவ் சொல்லுங்க சார். 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுங்க. இதுங்க கிட்டலாம் நல்லபடி கேட்டா சொல்ல மாட்டாங்க. தோலை உரிச்சாதான் உண்மை சொல்லுவாங்க. ஒழுங்கு மரியாதை இந்த பொண்ணை பத்தி தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. இல்ல உங்க எல்லாரையும் அடிச்சே கொன்னுடுவேன். தெரியுமா? ஹலோ தேவகி, ஐ எம் கிஷோர் சனாஸ் வைஃப். எனக்கு கொஞ்சம் தான் தமிழ் வரும். என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொன்னாரு. டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே?